துரைக்கண்ணன், நீங்கள் அதிமுக சார்ந்த செய்திகளை நீண்ட நெடிய அனுபவம். இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் என்ன சொல்கிறார், போட்டி எனக்கும் ஆளுகின்ற கட்சிக்கு தான் அப்படிங்கிறார். அதிமுகவை ஒரு பொருட்டாவே அவர் சொல்லலை. அதிமுகவுடைய பொதுக்குழுவிலும் கூட விஜயை பற்றின இந்த சவாலை பற்றியுமே பேசலை. கடந்து போகிறாங்களா இல்லை எதிர்காலத்துக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அமைதியாக இருக்கிறாங்க? இதில் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கிட்டத்தட்ட ஒரு 30-34 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, அந்த ஆகிய இருவரும் தலைவர்கள் இருக்கும்போது தமிழகத்தினுடைய நம்பர் 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், மக்கள் செல்வாக்கு என்பது. அதனால தான் அவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை, செல்வி ஜெயலலிதா அவர்களும் 91, 2001, 2012, 2016 என்று 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. இப்படி தவேகா உட்பட சிறிய கட்சிகள் கூட விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கட்சியை பலகீனமான நிலைக்கு கொண்டு வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் இங்கே ஒத்துக்கிறணும். ஏன்னா நீங்கள் கூட்டணிக்கு அவர் தான் தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். ஆமாம் ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கும் கூட பொதுவெளிகளில், அரசியல் தளத்தில் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படியே இருக்குது அப்படின்னு. அப்படியே இருக்குது, வாக்குகள் இல்லை. அதுதான் நம்ம சொல்ல ரெட்டலைங்கிற மேஜிக் சிம்பிளும் எந்த சிம்பிள் இருந்தாலுமே நீங்கள் ரெட்டலை இருந்தது போது தானே இந்த 2024 இந்த ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு. பாஜகவை தாண்டியும் 3வது இடத்திற்கு பாஜக வந்து இவர்கள் பல தொகுதிகளில் 15 தொகுதிகளில் நினைக்கிறேன் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. இப்போ இந்த பின்னடைவு, சரிவு என்பது இவர் காலத்தில் தானே. இப்போ இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்றால் தான் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக வேணுங்கிறத தொடர்ந்து. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் விழிப்புணர்வு அதிகம். சட்டப்பேரவைக்கு ஒன்று, மக்களவைக்கு ஒன்றுமாக வாக்களிப்பாங்க. இப்போ சட்டப்பேரவைக்கு தேர்தல் வருங்கிறப்ப மாற்றாக திமுகவுக்கு மாற்றினா அதிமுக தான் அந்த கூட்டணியை தான் வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால 210 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. காலங்காலமாக அந்த நிலை இருந்தது. ஆனால் இப்போது கள யதார்த்தம் என்பது மாறி இருக்குது. அதுதான் இப்போ தாவேக்காவை பற்றி எல்லாருமே பேசினாங்க. ஸோ இந்த சூழல் இருக்குல்ல, பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் திமுகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று பாஜகவில் திரு அண்ணாமலை காலத்தில் இருந்ததில்ல, அந்த தீவிரத்தன்மை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதனுடைய நீட்சியாக தான் 2024 அவர் வகுத்த வியூகம், அவர் போட்ட வேட்பாளர்களுடைய நிலை ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீங்கள்ல ரெட்டைலைன்னு, இந்த ரெட்டைலை சின்னத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் 1 கோடிக்கு மேலே ஓட்டு போட போகலை. காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யார் என்று முடிவெடுக்கிறதுனால போகலை அப்படின்னு இல்லைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அந்த கட்சியில் பயணிக்கிற கார்டு ஓல்டர், அந்த அடிப்படை உறுப்பினர் கார்டை வச்சுருக்கவங்களுக்கு அந்த எண்ணமும் உணர்வும் வேணும்ல. அப்போ தலைமை வகுத்த வியூகம், தலைமை எடுக்கிற முடிவு சரியில்லை என்ற உடனே அவர்கள் தலைமைக்கே ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க கட்சியில். இல்லை, ஆனால் அப்படி போவாங்க. தேர்தல்னு வந்தால் அவங்க ரெட்டலையை மாதிரி வாக்களிக்க போகிறது இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க. சாமானிய வாக்காளர்களுடைய மனநிலையை சொல்கிறாங்க. இன்னொன்று, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக மெகா கூட்டணி, பலமான கூட்டணியை அமைப்போம் சொல்கிறாங்க. அப்போ அந்த கருத்து மாச்சரியங்கள்லாம் கடந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த ஓட் பேங்க் ஒன்று சேரும், திரளும், அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த நம்பிக்கையில் தான் 210 இடங்கள் அவர் சொல்கிறார். வரவேற்கத்தக்க நம்பிக்கை தான். ஆனால் அதற்கான முன்முயற்சியை திரு எடப்பாடி அவர்கள் கடந்த 7-8 மாதங்களாக எடுத்ததாகவே தெரியல. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி உடன்பாடு வைத்து வந்ததற்கு பிறகும் கூட அவர் ஒவ்வொரு ஊராக சென்று அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் கட்சிக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாவுக்கு, தவேகாவுக்கு யாருமே வரல. மாறாக அதிமுக பலகீனமாக இருக்கிறது, மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறார், பிரம்மாண்ட கட்சி வருகிறது, பெரிய கட்சி வருகிறது என்றெல்லாம். இதில் இன்னும் ஒரு மோசமான நிலை என்னன்னா, தாவேகா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அதோ வெற்றி கொடி பறக்கிறது, எழுச்சியும் உணர்ச்சியும் விழுந்து விட்டது, நம்ம பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னார். அவங்க ஒரு பொதுக்குழு போட்டு கதவை அடைச்சிட்டாங்க, வரல அப்படின்னு. இந்த விமர்சனம் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் புரிதல் இல்லாத 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடிய நிலைமையை திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட்டாருங்கிறதா இப்பவும் சொல்கிறேன். இன்றைக்கு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வலிமை, வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் சொன்னது மாதிரி
ஒரு மாதத்திற்கு முன்பாக தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் காலமெல்லாம் நாங்கள் வந்து பேசி இந்த கூட்டணிகளை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி 2024 அப்படி தான் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க போகிறோம் என்று அவரும் பேசிட்டு வந்தார். கடைசியில் எஸ்டிபியும் கடைசி நேரத்தில் தேமுதிக வந்தது. இப்போ அவங்களும் இல்லை. இப்போ என்டிஏவில் பயணிக்கிற அந்த கட்சிகள் இருக்குல்ல, குறைந்தபட்சம் அவர்களையாவது என்டிஏவில் 2024 பயணித்த அந்த கட்சிகளையாவது அழைத்து பேசினாரா? நீங்கள் யாரோ ஒரு கட்சி பெரிய மகா வெளிப்படையாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் பேச்சு நடந்துக்கிட்டு தானே இருக்கும். இல்லை, அதை நம்பிக்கை ஊட்டணுங்கிற பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இது ஆட்சி கட்சியாக வருவதற்குரிய வல்லமை, வலிமை, பலம் இருக்கிறது இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்கிற அந்த கருத்தாக்கத்தை பொதுவெளிகளில் வாக்காளர்கள் மத்தியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் உருவாக்கணும்ல. நாங்கள் வந்து அதுதான் நான் சொன்னேன். 2024 வலிமை நாங்கள் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று விரும்பினால், இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர விரும்பினால் இந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணியாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள். நீங்கள் திரு அமித்ஷா சொன்னதே என்னன்னா, அந்த தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு 8-9% வாக்குகள் இவர்களுக்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. இதுதான் உள்துறை தகவல். எனவே இந்த அடிப்படையில் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கு தமிழகத்தில் புறக்கணித்த திரு ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைத்து திரு அமித்ஷா பேசியிருக்கிறார். அவர் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்னு. பிறகு அவர் அமைதியாக தான் இருக்கிறார். ஆமா 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 இன்னும் அமைதியாக. அப்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், வாக்கு வங்கி ஒன்று சேரலாம், சேர்ந்தால் மட்டுமே ஈட்ட முடியும், வெற்றி பெறலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் எழுந்திருக்கு. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். திரு துரைக்கண்ணு, எதிர்க்கட்சி கூட்டணி இந்த வாக்கை அதிருப்தியை அறுவடை செய்கிற அளவுக்கு இல்லை, பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையாக சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்துருவோம், நீங்கள் எதிர்பாராத கட்சிகள் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஒரு ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் என்றால் வலுவான கூட்டணி அமைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதற்கு தக்கவாறு இந்த அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இந்த நடைபெற்று முடிந்த பொதுக்குழுவில் அது தொடர்பாக எதுவுமே இல்லை. நீங்கள் அதை கொடுத்து முதல் சுற்றுல விரிவாக குறிப்பிட்டீங்க. பிரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிருப்தியை உணர்ந்துட்டாங்க, அதனால தான் கிரவுண்ட் லெவலில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல பதிவுகள் இதை தான் நான் குறிப்பிட்டேன். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார். செல்வி ஜெயலலிதா 2011, 2016 ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கு. இந்த 6வது முறையாக வெற்றி பெற்ற ஆட்சியிலே இருக்கிறோம். 7வது முறையாகவும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்திலே 200+ போனார். ஏன் போனார்னா, அந்த சட்டமன்ற செக்மெண்ட் வாரியாக பார்க்குற போது 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அவங்க அதிகமாக வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 10-11 தொகுதிகளில் தான் வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே இதை தான் கருத்தில் கொண்டு அடுத்த ஒரு வாரத்திலே 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. அதுக்கு அடுத்து தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள். இப்போது திரு பிரியன் சொன்னது மாதிரி தொகுதி வாரியாக பார்த்தார், இப்போ பூத் வாரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யார்? திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள். இதை தாண்டி கட்சியில் எல்லோரையுமே களமிறக்கி வெற்றி முக்கியம், ஒவ்வொரு அமைச்சருக்கும் 10 தொகுதி 15 தொகுதி கொடுத்துட்டு வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று. நீங்கள் ஒரு 200+ நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம் பெற்றதுனால தேர்தல் காலத்தில் நீங்கள் இன்னும் 4 மாதம் இருக்குது. இப்போல்லாம் பண்ணுறது வந்து கடைசி இந்த ஒரு மாதத்தில் தான் பண்ணுற பிரச்சாரம் தான் நிற்க போகுது. அப்போ அந்த ஒரு மாதத்தில் என்ன வேணுமாலும் நடக்கலாம், இன்னும் ஒரு 3 மாதத்தில் இல்லை. அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்திய ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்குமே என்றால் நிச்சயமாக ஒரு வலுவான வலிமையான பிரிந்து கிடக்கிற சக்திகள். நீங்கள் 2021 அமமுகவுக்கு 42 தொகுதிகளில் டெல்டா தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது, ஒரு 15 தொகுதி பாஜகவுக்கு கொடுங்க, நான் அமமுகவை நம்ம அக்காமடேட் பண்ணிக்கலான்னு திரு அமித்ஷா சொன்னார்ல. இன்றைக்கு அதை விட இன்னொரு படங்கு 80-90 தொகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் அந்த தென் மாவட்டங்கள்லேயும் வாக்கு சதவீதம் என்பது
வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. தொகுதிகளில் அமமுகவும் ஓபிஎஸ் சசிகலா வெற்றி பெறாங்களோ இல்லையோ ஏடிஎம்கே வெற்றியை பாதிப்பாங்க, பாதிக்கும். அதுதான் சொல்றேன், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள். இதை உணர்ந்து தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குது. அதற்கான முன்னோட்டமாக தான் திரு அமித்ஷா அவர்கள் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு. எனவே இந்த விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம்னு பேசுகிறார் திரு எடப்பாடி. நீங்கள் தனி மனிதனுடைய தன்மானத்தை விட ஒரு மிகப்பெரிய இயக்கம், தொண்டர்கள் இயக்கம், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் எதிர்வாழ்வு முக்கியம் இல்லை. நீங்கள் கட்சியினுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு உங்கள் தன்மானத்துக்காக போனீங்கன்னா அப்போ அந்த சுயநலத்தின் வெளிப்பாடாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு தோல்வியை சந்திக்குவே என்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு பின்னடைவு வரும். என்னை பொறுத்தளவில் 40 வயதுக்கு கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற பலருமே இடம் மாறி விடுவார்கள். இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போல வாய்ப்பு இருக்கு, ஆனா கை கொள்ளாம தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக இவர் தன்னுடைய இந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம் என்று கருதுவாரே ஆனால் நிச்சயமா இதை வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. போராட்டம், அதாவது நிறைய நீங்கள் சொன்னதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஜாக்டோஜி எல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் நமக்கு ஆதரவாக இருக்காரு, எனவே அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குவோம்னு கூட தீர்மானம் போடுறான். அரசு ஊழியர், ஆசிரியர், போக்குவரத்து துறையின் மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பார்வையற்றவர்கள், இப்படி எல்லா தரப்புமே போராட்ட களத்தில் இருக்கு. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலையும் மின்கட்டண உயர்வு, இந்த வீட்டு வசதி வாடகை வரி உயர்வு, இதன் மேலே அதிருப்தி இருக்கு. எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிற மக்களுக்கு மாற்று கட்சியான, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வெற்றி பெறக்கூடிய வலிமை மிக்கதாக ஒரு வல்லமை மிக்க கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது என்கிற நம்பிக்கை அங்கே கொண்டு போகணும்ல. அது கொண்டு போயிருக்காங்களா கேள்வி. துரைக்கர்னா ரத்தின சுருக்கமா நிறைவு கருத்து. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த 2026 தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய வியூகங்களை வகுத்து விட்டு கொடுத்து கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், ஆட்சி மாற்றம் முக்கியம் என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் விடிவு உண்டு, இல்லையேல் ஒரு பெரிய சரிவு ஏற்படும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.